ஹலோ விஜய் மம்மி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர்ஸ் நிறைய பேர் லலிதா ஜுவல்லர்ஸில் இருக்கக்கூடிய நிறைய கலெக்ஷன்ஸ் காட்டுங்க அக்கா, இயர்ரிங்ஸ் காட்டுங்க. அதில் பிளைன் எல்லோ பாலிஷ் இயர்ரிங்ஸு, ஆன்டிக் மாடல்ஸு காட்டுங்க. டெய்லி போடுற மாதிரி ஸ்டட்டு டைப்பில் இருக்கிறது காட்டுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. இந்த விலாகில் வந்து ஜும்கா புட்டா டைப்பில் இருக்கிறது காட்டுறேன். சாந்த்பாலி டைப்பும் காட்டிகிட்ருக்கேங்க. பாருங்கள், எங்கே மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற கோல்டு ரிலேட்டிவ் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். சரிங்களா? இப்போ வந்து லலிதா ஜுவல்லர்ஸில் எல்லாத்துக்குமே ஆஃபர் போட்டிருக்காங்க. அது ஏன்னா கோல்டு ரேட்டு ஏறி இருக்குது, ப்ளஸ்ஸு வேஸ்டேஜ் எங்கோ இருக்கான்ற மாதிரி அவங்க கம்மி பண்ணியிருக்காங்க. 1% தாலி செயின் அது மாதிரி பாருங்கள். இது மாதிரி பேட்டர்ன்ஸ் எல்லாம் நான் 1 by 1 காட்டுவேன். ஒரு வாட்டி நீங்களும் பாருங்கள். அழகழகான பேட்டர்ன்ஸு, சூப்பரான டிசைன்ஸ் இருக்குங்க. இந்த ஆன்டிக் பீஸு மாடல்ஸ் நகாஸ் இதெல்லாமே ஒரு டைமில் 16-18% இருந்துச்சு. இப்போ எல்லாமே கம்மி பண்ணிட்டாங்கங்க. சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி, மிஸ் பண்ணிக்காமல் ஒரு வேளை வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா வாங்கிக்கோங்க. இயரிங்ஸ் மட்டும் கிடையாதுங்க, எல்லாத்துக்குமே ஆஃபர் இருக்குது. பேங்கிள்ஸ், டெய்லி போகிற கம்பி பேங்கிள்ஸு, இல்லை ஆன்டிக் பேங்கிள்ஸு, நகாஸ் பேங்கிள்ஸ், நெக்லீஸு, சோக்கர்ஸ் எல்லாத்துக்குமே வேஸ்டேஜ் எல்லாத்துக்குமே கம்மி பண்ணியிருக்காங்கங்க. டைமண்டுக்கு, இந்த சில்வருக்கு 99% நம்மளுக்கு மேக்கிங் சார்ஜ் இல்லைங்க. ஆன்டிக் பீஸாக இருந்தால் மட்டும் சில்வருக்கு மேக்கிங் சார்ஜ் வரும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு தான் நான் பாம்ப்ளேட்டோடு உங்களுக்கு ப்ரூஃபோடு காட்டிகிட்ருக்கேன். ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். எந்த லலிதா ஜுவல்லரி பிரான்ச்சாக இருந்தாலும் நீங்கள் விசிட் பண்ணி வாங்கிக்கோங்க. இதெல்லாமே எல்லோ பாலிஷில் இருக்கக்கூடிய இயர்ரிங்ஸ் தாங்க. எல்லாம் கொஞ்சம் கெட்டியான பேட்டர்னுங்க. 8 grams 1 பவுண்டில் இருந்து இருக்குது. நான் எல்லாம் மிக்சிங்கில் தான் காட்டிகிட்ருக்கேங்க. அங்கே இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாம் காட்டிகிட்ருக்கேன். இதில் பாருங்கள், சாந்த்பாலி இருக்குது. இது வந்து ஒரு எல்லோ பாலிஷில் ரெட்டு க்ரீனு ஸ்டோன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. கீழே பாருங்கள், நல்லா கவனித்து பார்த்தா தெரியும், குட்டி குட்டி முத்து வச்சுருக்காங்க. அதுதான் ஹைலைட்டாக இருந்துச்சு. அடுத்தது இது கூட ஜும்கா மாதிரி பெருசாக இருந்துச்சுங்க. ஜும்கா செம்மையாக இருந்துச்சு, பெருசு ஜும்கா. அடுத்தது இது வந்து ஒரு கிளி பஞ்சரம் இருக்குது இல்லைங்க, அது அந்த பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு கேரளா பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்தது இந்த இயர்ரிங்ஸ் வந்து 3 ஸ்டெப்பு மாதிரி கொடுத்துட்டு ரூபி ஸ்டோன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாமே ஆன்டிக்கு அது மாதிரி மிக்சிங்கில் தான் இருக்குங்க. இது வந்து நகாஸ் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. ஒரு மயில் வந்து லீஃப் விரிச்ச மாதிரி கொடுத்துருக்காங்க. செகண்டு வந்து காசு வருதுங்க, லக்ஷ்மி அம்மா காசு மாதிரி ரவுண்டு ஷேப்பில் கொடுத்துட்டு கீழே ஜும்கா பெருசாக கொடுத்துட்டு அதுக்கு க்ரீனு, அதுக்கு கீழே பிங்க் கலர் பீட்ஸு ஆட் பண்ணியிருக்காங்க. இது ப்ளைனாக ஜும்கா கொடுத்துருக்காங்க. ஒன்றுக்கு ஒன்றுன்னுட்டு அவ்வளோ அழகான பேட்டர்ன்ஸ் இருக்குங்க. எல்லாத்துக்குமே வேஸ்டேஜ் கம்மி தாங்க லலிதா ஜுவல்லர்ஸில். ஏன்னா இப்போ மிடில் கிளாஸ் அவங்க நம்ம மாதிரி இருக்கிறவங்க வாங்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம். 1 கிராம் வாங்கினோமே கோல்டு ரேட் எங்கோ போகுது. ஆமாவா இல்லைங்களா? அது மாதிரி இருக்கும்போது இன்னும் வேஸ்டேஜ் கூட நிறையா இருந்தால் எங்கேருந்து வாங்குவாங்க? கரெக்டு தானே? ஸோ அதனால் அது எத்தனை நாளைக்கு இருக்கும் ஆஃபர்னு தெரியாது. வேஸ்டேஜில் தாலிக்கே 1% தான் இருக்குங்க. தாலி செயின், ரோப் செயின் எல்லாமே நீங்கள் ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். இது மாதிரி நீ ஆன்டிக்கில் இது மாதிரி வாங்கினோன்னா 17, 18, 22% கிட்ட அதர் ஷாப்பில் இருக்கும். நீங்கள் கம்பேர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். அவங்க பில்லோடு உங்களுக்கு ப்ரூஃபோடு கொடுக்குறாங்க. உங்களுக்கு கம்பேர் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க. எங்கே பெட்டராக தோணிடுச்சுன்னா அங்கே வாங்கிக்கலாம். இந்த ட்ரேயில் இருக்கிறது எல்லாமே 8 grams 1 பவுண்டில் இருந்து இருக்குங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னுட்டு. இதெல்லாம் ஒரு டைமில் வந்து சாந்த்பாலி பேட்டர்னில் ஒரு மாடல்ஸு ஸ்டோன்ஸ் வச்சுது. இது ஒரு ட்ரெடிஷ்னலான பிங்க் அண்ட் ஒயிட் கலர் ஸ்டோன், நடுவில் லக்ஷ்மி அம்மா உருவம் வருது பாருங்கள். சூப்பராக இருக்குல்ல? இதெல்லாமே ஒரு ட்ரெடிஷ்னல் இல்லைங்க. அந்த காலத்துலேருந்து இப்போ கூட நிறைய பேர் இது மாதிரி போட்டுன்னு இருப்பாங்க. நைட் டைமும் அதோட ஃபாலிஷு அதோட இதெல்லாம் ஜக ஜக ஜகன்னு அவ்வளோ அழகாக ஜொலிக்கும். இப்போ ஸ்டோன்ஸு ஒர்க் ஃபினிஷிங் அன்னும்போது எப்படி 14, 16 அப்படி இருக்குங்க. ஃபஸ்ட்டு அப்போல்லாம் 18 கிராம் அப்படி இருந்துச்சு. ஆமாவா இல்லைங்களா? இந்த இயரிங்ஸ் பாருங்கள், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த காட்டுற பாருங்கள். இந்த ஒரு பிங்க் கலர் ஸ்டோன் நடுவில் கொடுத்துட்டு அப்புறம் க்ரீன் கலர், ஒயிட் கலர், பிங்க்கு செம்மையாக இருந்துச்சுங்க. வேறு லுக் இருந்துச்சு. சூப்பராக இருக்குங்க. வெறும் 6 கிராமில் வந்துடுதுங்க. பாருங்கள் எப்படி ஜொலிக்குது. அந்த க்ரீன் கலர் ஸ்டோன் தான் ஹைலைட்டு சொல்லணுன்னா. சூப்பராக இருக்குல்ல? பேக் சைடு இப்படி இருக்குங்க. க்ளோஸிங் இல்லை, அதாவது பட்டையாக பிளேட்டு வச்சு இப்போ க்ளோஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த பேட்டர்ன் இல்லை. அந்த பேட்டர்ன் இருந்திருந்தால் இது ஒரு 10 கிராம் கிட்ட இருக்கும். இப்போ இது ஒரு 6 கிராமில் வந்துடுதுங்க.
சூப்பராக இருக்குல்ல, ட்ரெடிஷ்னலான பீஸுங்க. இதுக்கு நீங்கள் நைட் டைமு ரிசப்ஷனோ கோவிலுக்கு போகும்போது அது மாதிரி செம்மையாக இருக்கும் ஃபங்க்ஷன் வேர் போட்டால். இங்கே பிளாக் பீட்ஸு கம்மல் கூட இருக்குது பாருங்கள். நீங்கள் உங்ககிட்ட பிளாக் பீட்ஸு செயின் இருந்துச்சு, இல்லை நெக் செயின் சின்னது குட்டியாக இருந்தால் கூட நீங்கள் வந்து இந்த பிளாக் பீட்ஸு இயர்ரிங்ஸு செட் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த பேட்டர்ன் பாருங்கள். இது வந்து ஒரு ரூபி ஸ்டோன்ஸு ஃப்ளவர் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. நடுவில் க்ரீன் ஸ்டோன் வருது. கீழே 2 லேயரில் முத்து பதிச்சிருக்காங்க. பார்த்தா நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது பாருங்களேன். என்னங்க செம்மையான மாடல் இது. ட்ரெடிஷ்னல் லுக் அப்படியே எடுத்துன்னு வருதுங்க. செம்மையாக இருக்குது, நல்லாயிருக்கும். இது எல்லாமே நம்ம கோவிலுக்கு எங்காவது போகும்போது, வீட்டில் ஏதாவது பூஜை இருக்கும்போது இப்போ நம்ம காதில் போட்டால் அப்படியே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு லுக் வரும். என்ன லுக்? ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு சம்பிரதாயமான ஒரு லுக் வரும். சூப்பராக இருக்குது. நிறையா மாடல்ஸ் இருக்குங்க. ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே ஒரு ஐடியா வரும். இயர்ரிங்ஸ் கலெக்ஷன்ஸ் காட்டுங்க அக்கான்னு கேட்டுருந்தாங்க. இந்த சாந்தபாலி பேட்டர்ன் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. ஃபுல்லு ஸ்டோன்ஸ் வச்சுட்டு கீழே அந்த ஹேங்கிங் தான் அழகாக இருந்துச்சுங்க. பெரிய பெரிய ப்ளைன் சலங்கு வச்சுருந்தாங்க. இது இன்னொரு சாந்தபாலி பேட்டர்னுங்க. நம்மளுக்கு இப்போ தான் தெரியும், அந்த காலத்துலனே இருக்குங்க சாந்தபாலி. எனக்கு தான் தெரியல. இதெல்லாம் ஸ்ரீதேவி கம்பலன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். ஆனால் ஆக்சுவலி அதெல்லாமே சாந்தபாலி மாடல்ஸ் தான். வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி இருக்குங்க. 4 கிராமில் இருந்தே இருக்குது சாந்தபாலிஸு. இதெல்லாம் பாருங்கள், குட்டி குட்டி க்யூட்டாக இருக்குது. ஆன்டிக் டெம்பிள் ஜுவல்லரி ஃபினிஷிங்குங்க. இது ஒரு சாந்தபாலி பேட்டர்ன். இது ப்ளைனாக கொடுத்துருக்காங்க. கீழே பீட்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. இதில் பீட்ஸ் எதுவும் இல்லை, அப்படியே ப்ளைனாக இருக்குது. இதெல்லாமே 6 கிராம் 8 கிராம் 7 கிராம் அப்படி தாங்க இருக்குது. இந்த லேயரில் இருக்கிறதெல்லாம் 10 கிராம் 12 கிராம் அப்படி இருக்குங்க. இதெல்லாம் சாந்தபாலி. கீழே எல்லாமே அந்த பீட்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ மேலே காட்டுற எல்லாம் ப்ளைனாக அது மாதிரி வாங்கினதே பெஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். இங்கே பீட்ஸ்க்கு தனி ரேட்டு வருங்க, அதுக்கு தனியாக காஸ்ட் பே பண்ணணும். இதெல்லாம் டெய்லி வேர் போடுற மாதிரி நம்ம சிம்பிளாக ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு கோவிலுக்கு போயிட்டு வந்து கட்டுற மாதிரி ஒரு பேட்டர்ன்ஸ் தான், சிம்பிளாக காதில் போட்டிக்கிற மாதிரி. இதெல்லாமே ஒரு அந்த காலத்தில் இருக்கும் இல்லைங்க ஜும்கா, அந்த டைப்பு. இது கொஞ்சம் பிக்காக கொடுத்துருக்காங்க, ட்ரையாங்கிள் டைப்பில் கொடுத்துருக்காங்க ஸ்டட்டு கிட்ட. இது ஜும்கா கேரளா பேட்டர்ன் மாதிரி வந்து உள்ளே வந்து ஒரு ஸ்டோன்ஸ் வருது. இந்த ஜும்கா பாருங்களேன், இது எனாமில் மாதிரி ரூபி அண்ட் எமரால்டு கொடுத்துருக்காங்க. கீழே குட்டி குட்டி முத்து கொடுத்துருக்காங்க. அழகான பேட்டர்ன் இது. சிம்பிளாக இருக்குது, க்யூட்டாக இருக்குங்க. செம்மையாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வெறும் 5 கிராம் தான் இருக்குங்க. இந்த பேட்டர்ன் பாருங்கள். இதில் வந்து பச்சை க்ரீனு கிளி பச்சை சொல்லுவாங்களே அந்த ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. எல்லா மாடல்ஸும் நல்லா இருக்குங்க. இந்த பேட்டர்ன் பாருங்கள். இதில் ஜும்காவே வெரைட்டியாக இருக்குது. ரூபி அண்ட் எமரால்ட் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. கீழே வந்து அந்த ஜும்கா பாருங்கள், ஒரு ஸ்கொயர் டைப் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கு ஹேங்கிங்குக்கு முத்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. இதில் பெரிய பெரிய ரூபி ஸ்டோன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு ஜும்கா மாதிரி கொடுத்துருக்காங்க. எல்லா மாடல்ஸும் நல்லா இருக்கும். நம்மளுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி, பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கலாம். இதெல்லாமே டெய்லி போடுறோம். ஒரு சிம்பிளாக வேணும், ஒரு 4 கிராம் 5 கிராம் அப்படி வேணும்னா இது மாதிரி சூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. இதெல்லாமே ஸ்டிஃபாக கெட்டியான பேட்டர்னுங்க. இது நல்லா இருக்குது, கொஞ்சம் ட்ரெண்டியாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் கல்கட்டா பேட்டர்ன், நம்மளுக்கு தெரியும் இல்லைங்க கல்கட்டா பேட்டர்னு. இதெல்லாம் 4 கிராமில் வந்து 19 கிராம் வரைக்கும் இருக்குங்க. 2.5 பவுன் கிட்ட வரைக்கும் இருக்குது. பார்க்குறதுக்கு குட்டியாக இருக்குங்க. கம்மல் வெயிட்டு சாலிட்டாக இருக்குது. இந்த கல்கட்டா பேட்டர்ன் இயர்ரிங்ஸ் எல்லாமே நிறைய மாடல்ஸ் இருக்குங்க. எவ்வளோ அழகான பேட்டர்ன் இல்லைங்க, காதில் போட்டால் ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாமே ரிங்ஸ் இல்லைங்க, கொஞ்சம் ட்ரெண்டியாக அந்த காலத்துலலாம் ஹீரோயின்ஸ் போடுவாங்களே அது மாதிரி ரிங்ஸ் இருக்குது. சைடு கம்மல் இருக்குது. ப்ளைன் புட்டா வேணுமன்னா கூட இங்கே அவைலபிள் இருக்குங்க. நீங்கள் உங்கள்கிட்ட கம்மல் இருக்கும், முத்து வச்சதோ பவளம் வச்சதோ இல்லை ஸ்டோன் கம்மல் இருக்கும். அதுக்கு கீழே ஜும்கா வேணும். அது மாதிரி நீங்கள் ஜும்கா வாங்கணும்னு நினச்சிங்கன்னா 2 கிராமில்னே இருக்குங்க லலிதா ஜுவல்லர்ஸில்.
plain ஜும்காஸும் இருக்குது, ஸ்டோன்ஸ் ஜும்காஸும் இருக்குது, ஆன்டிக்கு கூட இருக்குங்க. ஒருவேளை உங்களுக்கு பிடிச்ச மாடல் இங்கே இல்லைன்னா கூட அவங்க உங்களுக்கு 1 மாதத்துலவே உங்களுக்கு அவங்க ஆர்டர் எடுத்து பண்ணி கொடுப்பாங்க. சூப்பராக இருக்குது இல்லைங்க. எல்லா பேட்டர்ன்ஸ் நல்லா இருக்குது. ஒரு வாட்டி லலிதா ஜுவல்லர்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள். கோல்டு வாங்கணுன்னா 10 கடையில் விசாரிங்க. இப்போ இருக்கிற கோல்டு ரேட்டுக்கு எங்கே உங்களுக்கு பெஸ்ட்டாக படுமோ அங்கே வாங்கிக்கோங்க. நம்ம சேனல் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய மாடல்ஸு வேஸ்டேஜ் கம்மியில் இருக்கக்கூடியதெல்லாம் அடுத்தடுத்த விலாகில் நான் போட்டுகிட்டே இருப்பேன். எங்கே மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்குள்ளே வந்த உடனே லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணால் தான் இன்னும் ஒரு 10 பேர் பார்த்துட்டு வேஸ்டேஜ் கம்மியாக கோல்டு வாங்குவாங்கல்ல. லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஒப்பீனியன் என்னன்னுட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து என்ன வீடியோ போடணும்னுட்டு சொல்லுங்கள். லலிதா ஜுவல்லர்ஸில் நெக்லஸ் கலெக்ஷன்ஸ் போட சொல்லிட்டு சிஸ்டர் கேட்டுருந்தாங்க. சிம்பிளாக 8 கிராமில் இருக்கக்கூடிய நெக்லஸ் கூட நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கம்மிங் வீடியோவில் போட போகிறேன். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சரிங்களா? நீங்கள் பார்த்துட்டு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணாதான் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் இத்தனை பேர் பார்க்குறாங்களா, இவங்களுக்காக நம்ம எப்படியாவது போடணுன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக நான் போடுவேன். சரிங்களா? பாய், டேக் கேர்.